Welcome to Mahalakshmi Science and Social Zone. சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரு சிம்பிள் வச்சு தான் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதுவோம் இல்லைங்களா. அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டென்ட்டில் கிளாஸ் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். Symbols of elements. A symbol is an image, object, etc. that stands for some meaning. Symbol அப்படின்றது என்னென்னா, அது ஒரு உருவமோ இல்லை ஒரு பொருளோ ஏதோ ஒரு மீனிங் காட்டுறதுக்காக நம்ம குறிக்கக்கூடியது தான் சிம்பிள் அப்படிங்கிறோம். இன் கெமிஸ்ட்ரி ஈச் எலமெண்ட் இஸ் டினோட்டட் பை அ சிம்பிள். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்ம சிம்பிள் கொடுத்துருக்கோம். ரைட்டிங் அவுட் த நேம் ஆஃப் அன் எலமெண்ட் எவ்ரி டைம் உட் பி அ டூ ட்ரபிள்சம். ஒவ்வொரு முறையும் எலமெண்ட்டுடைய பெயர் ஃபுல்லாக எழுதுறதுன்றது நமக்கு அதுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால தான் எலமெண்ட்ஸ்க்கு சிம்பிள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ த நேம் ஆஃப் தி எலமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை தி ஷார்ட் ஃபார்ம் கால்ட் அஸ் சிம்பிள்ஸ். எலமெண்ட்டுடைய நேமை ஷார்ட்டாக கொடுக்கறதுக்காக தான் இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறோம். Greek symbols. The symbols in the form of geometrical shapes are used by the ancient Greeks. ஸோ பழங்காலத்து கிரீக்ஸ் பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி ஷேப்ஸ் தான் கொடுத்தாங்க. ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அதெல்லாம் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் யூஸ் பண்ணாங்க சிம்பிள்ஸ் கொடுக்கறதுக்காக. டு ரெப்ரசன்ட் தி 4 பேசிக் எலிமெண்ட்ஸ் அரவுண்ட் அஸ் சச் அஸ் எர்த், ஏர், ஃபயர் அண்ட் வாட்டர். ஸோ 4 எலிமெண்ட்ஸை குறிக்கிறதுக்காக இவங்க ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் யூஸ் பண்ணாங்க. அது என்னென்னா எர்த்து, ஏரு, ஃபயர், வாட்டர், நிலம், நீர், காற்று, ஆகாயம். ஸோ நம்ம இந்த சிம்பிளில் பார்த்திங்கன்னா, இந்த பிக்சரில் பாருங்கள், மேலே ஏர் கொடுத்துருக்காங்க சிம்பிள், தென் ஃபயருக்கு கொடுத்துருக்காங்க, இந்த கீழ் நோக்கி வர மாதிரி இருக்கிறது எர்த்து, அண்ட் லெஃப்ட் சைடில் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஏருக்கும் வாட்டருக்கும் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஏருக்கும் எர்த்துக்கும் வாட்டருக்கும் ஃபயருக்கும் பார்த்திங்கன்னா எம்டி ட்ரையாங்கிள் தான் போட்டிருக்காங்க. Alchemist symbols. In the days of Alchemist, different materials that people used were represented by different symbols. ஸோ அல்கெமிஸ்டுடைய பீரியட் காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மெட்டீரியல்ஸ்க்கு தகுந்தபடி. while they try to change less valuable metal into gold. அதாவது விலை குறைவான ஏதாவது ஒரு மெட்டலை கோல்டாக மாற்றுறதுக்கு அவங்க அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தட் ப்ராசஸ் ஆர் கால்ட் அல்கெமி. அந்த ப்ராசஸ் தான் அல்கெமி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இவங்க யூஸ் பண்ண சிம்பிள்ஸ் தான் அல்கெமிஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது விலை கம்மியாக இருக்கக்கூடிய பொருள்களை கோல்டாக மாற்றுறது, மெட்டலை கோல்டாக மாற்றக்கூடிய வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கோல்டாக மாறினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நேம் கொடுக்க ஆரம்பித்தாங்க, சிம்பிள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் அல்கெமி அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ் வேல்யூபிள் மெட்டலில் கோல்டாக மாற்றுற ப்ராசஸ்க்கு பேர் அல்கெமி. அவங்க யூஸ் பண்ண சிம்பிள்ஸ் அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் ஹூ டிட் திஸ் ஒர்க் வேர் கால்ட் அல்கெமிஸ்ட். அந்த ஒர்க் பண்ணுறவங்க பேர் தான் அல்கெமிஸ்ட். ஸோ அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா நிக்கலுக்கு ஒரு ரவுண்ட் போட்டு மேலே ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், கீழே அதை விட கொஞ்சம் பெரிய சர்க்கிள். ஆர்சனிக் ரைட் அண்ட் லெஃப்டில் சர்க்கிள் இருக்க மாதிரி. ஆன்டிமோனி சர்க்கிள் ப்ளஸ் மேலே ப்ளஸ், வாட்டருக்கு சர்க்கிள்குள்ளே இன்வெர்டட் ட்ரையாங்கிள். Dalton symbols. In 1808, John Dalton, English scientist, tried to name various elements based on pictorial symbols. ஸோ 1808 ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் அவர் நிறைய எலிமெண்ட்ஸ்க்கு பிக்டோரியல் சிம்பிள் கொடுக்க ஆரம்பித்தார். பிக்சர் மாதிரி சின்னதாக ஒரு படம் மாதிரி வரைகிற மாதிரி சிம்பிள்ஸ் அவர் கொடுத்தாரு. தோ சிம்பிள்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ட்ரா அண்ட் ஹென்ஸ் தே ஆர் நாட் யூஸ்ட். அந்த சிம்பிள்ஸ்லாம் வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இட் இஸ் ஒன்லி ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இது வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமே தவிர இதை நம்ம அன்றாட ஸ்டடீஸில் யூஸ் பண்ணுறது இல்லை. சைட் டேபிளில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஷேப்ஸ், என்னென்ன டிசைன்ஸ் என்னென்ன சிம்பிளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வியூ பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதை கொடுத்துட்டு இது என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. Berzelius symbol. In 1813, John Jacob Berzelius devised a system using letters and alphabets rather than signs. ஸோ 1813 ஜான் ஜேக்கப் பெர்சிலஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், இந்த சிம்பிள்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணார். ஆல்ஃபபெட்டில் ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஸோ ஆல்ஃபபெட்ஸுடைய லெட்டர்ஸ் யூஸ் பண்ணார். இந்த சயின்ஸுக்கு பதிலாக, சயின்ஸ்னால் சின்ன படம் மாதிரி வரைகிறதுக்கு பதிலாக ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். த மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் பெர்சிலியஸ் சிம்பிள் ஃபாலோட் அண்டர் தி ஹெட்டிங் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மைனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ். ஸோ அவருடைய அந்த வேர்ஷன் தான் மாடிஃபை பண்ணி பெர்சிலஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டிங்கில் என்ன ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்கன்னா சிஸ்டம் ஃபார் டிட்டர்மைனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் திஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபாலோவும் பண்ணுறோம்.
பெர்சிலஸ் உடைய சிம்பிள்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மைனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம எப்படியெல்லாம் எலமெண்ட்ஸ் கூட சிம்பிள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். த சிம்பிள்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் காமன் எலமெண்ட்ஸ் மெயின்லி நான் மெட்டல்ஸ் யூஸ் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தர் இங்கிலீஷ் நேம். பெரும்பாலும் நான் மெட்டல்ஸாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸுடைய நேமுடைய ஃபஸ்ட்டு லெட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், போரான் பி, கார்பன் சி எல்லாமே கேப்ஸில் தான் இருக்கணும். ஃப்ளோரின் எஃப், ஹைட்ரஜன் ஹெச், அயடன் ஐ, நைட்ரஜன் என், ஆக்சிஜன் ஓ, பாஸ்பரஸ் பி, சல்ஃபர் எஸ், வெனடியம் வி, யுரேனியம் யூ, யூட்ரியம் ஒய். இஃப் டூ எலமெண்ட்ஸ் ஹாவ் சேம் ஃபஸ்ட் லெட்டர், இப்போ ஒருவேளை ரெண்டு எலமெண்ட்டுக்கும் சேமாக ஆரம்பிக்குது ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, தென் தி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் தி நேம் ஆர் யூஸ்ட் அஸ் சிம்பிள்ஸ். அப்போ ஃபஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் எடுத்து சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். த ஃபஸ்ட் லெட்டர் இஸ் இன் அப்பர் கேஸ் அந்த செகண்ட் லெட்டர் இன் லோயர் கேஸ். அப்படி நம்ம ரெண்டு லெட்டர் ஒரு எலமெண்ட்டுக்கு கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லெட்டர் கேபிட்டல்லையும் செகண்ட் எழுதக்கூடிய லெட்டரை ஸ்மால்லையும் எழுதிருக்கலாம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஏஎல், ஏ வந்து கேபிட்டலில் இருக்குது, எல் வந்து ஸ்மாலில் இருக்குது. பேரியம் பிஏ, பெரிலியம் பிஇ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் லெட்டரில் இப்போ பேரியம், பெரிலியம், பிஸ்மத்து, புரோமியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலியே ஆரம்பிக்குது. அதனால நம்ம செகண்ட் லெட்டர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ பெரிலியம் பிஇ, பிஸ்மத் பிஐ, புரோமியம் பிஆர், கோபால்ட் சிஓ, ஹைட்ரஜன் ஹெச், ஹீலியம் ஹி. இங்கே ஹைட்ரஜனும் ஹீலியம் ரெண்டுமே ஹெச்சால் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஹைட்ரஜன் ஹெச் கொடுத்ததுனால ஹீலியமுக்கு ஹெச்இ போட்டுக்கிறோம். நிக்கல் என்ஐ, நியான் என்இ, சிலிகான் எஸ்ஐ, சல்ஃபர் எஸ். இஃப் த ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் ஆஃப் தி நேம்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ஆர் சேம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இந்த எலமெண்ட்டுடைய பேருக்கு ஃபஸ்ட்டு எழுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு எழுத்து சேமாக வந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு எழுத்தாக எடுத்து போட்டுக்கலான்னு பார்த்தோம். இப்போ ஒருவேளை ஃபஸ்ட்டும் செகண்டும் சேமாகவே இருக்குது, அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, then the symbol consists of first letter and second or third letter of English name that they do not have in common. அப்போ என்ன பண்ணலான்னா அதுக்கு ரெண்டாவது இருக்கக்கூடிய எழுத்து சேமாக இருக்குது, ஃபஸ்ட் லெட்டரும் சேமாக இருக்குது, செகண்ட் லெட்டரும் சேமாக இருக்குன்னா அப்போ அடுத்த தேர்ட் லெட்டரை பார்த்து ரெண்டுத்துக்கும் சேமாக வராமல் எலமெண்ட்ஸ்க்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம். ஆர்கான், ஆர்சனிக் பாருங்கள், ரெண்டுமே ஏஆர் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆர்கானுக்கு ஏஆர் கொடுத்தாச்சு, ஆர்சனிக்கு ஏஎஸ் கொடுத்துருக்காங்க. குளோரின், குரோமியம் ரெண்டுமே சிஹெச்சில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் குளோரினுக்கு சிஎல், குரோமியமுக்கு சிஆர். கால்சியம் சிஏ, கேட்மியம் சிடி, மெக்னீஷியம் எம்ஜி, மேங்கனஸ் எம்என். Some symbols are used on the basis of their Greek name or Latin name of the elements. சில சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீக் நேமோ இல்லைனா லாட்டின், அந்த லத்தீன் மொழியிலேருந்தோ கிரேக்க மொழியிலேருந்தோ இருக்கக்கூடிய வேர்ட்ஸை எடுத்து சிம்பிளுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் 11 such elements. அந்த மாதிரி கிரேக்க மொழிகள்லேருந்தோ லாட்டின் மொழிகள்லேருந்தோ எலமெண்ட்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்கிறது எத்தனைன்னா இன்ன வரைக்கும் நம்ம 11 எலமெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்துருக்கோம். சோடியம்க்கு நாட்ரியம் அப்படிங்கிற லாட்டின் நேம்லேருந்து NA, பொட்டாசியம் வந்து கேலியம் அப்படிங்கிற லாட்டின் நேம் K, அயனுக்கு ஃபெர்ரம் FE, காப்பர் குப்ரம் CU, சில்வர் அர்ஜென்டம் AG, கோல்டு ஆரம் AU, மெர்க்குரி ஹைட்ராலிரியம் HG, லெட் பிளம்பம் PH, லெட் பிளம்பம் PB, டின் ஸ்டானம் SN, ஆன்டிமோனி ஸ்டிபியம் SB, டங்ஸ்டன் உல்ஃப்ரம் W. Some elements are named using the name of the country, scientist, color, mythological character, planet. சில எலமெண்ட்ஸ்க்கு அந்த கண்ட்ரியோடைய பேரை, ஒரு நாட்டினோட நேமோ, சயின்டிஸ்டோட நேமோ, இல்லை கலரோ இல்லைன்னா நம்மளுடைய மைத்தாலஜிக்கல் கேரக்டர், அந்த கடவுள்களுடைய பெயர்கள் அந்த மாதிரி, இல்லைன்னா பிளானட்ஸ் உடைய பெயர்கள் வந்து நம்ம சில எலமெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். அமெரிக்கம் AM, அமெரிக்கா அந்த கண்ட்ரியோட நேம். ஸோ AM அமெரிக்கம் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த கண்ட்ரியோட நேம் அமெரிக்கா. தென் யூரோப்பியம் EU, யூரோப் அப்படிங்கிற கண்ட்ரியோட நேம். நொபீலியம் NO, ஆல்ஃபர்ட் நோபல் அவர் சயின்டிஸ்ட் இல்லையா, அவருடைய பேர்லேருந்து எடுத்திருக்கோம். அயோடின் I, வயலட் கலர் க்ரீக், வயலட் கலருக்கு க்ரீக்கில் அயோடின் சொல்லுவோம். அடுத்து மெர்க்குரிக்கு HG, காட் மெர்க்குரி கடவுள்லேருந்து HG கொடுத்துருக்காங்க. இது வந்து மைத்தாலஜிக்கல் கேரக்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. புளுட்டோனியம் PU, ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் நேமு அதை கொடுத்துருக்காங்க. நெப்டியூனியம் NP, நெப்டியூன் பிளானட்லேருந்து கொடுத்துருக்காங்க. யுரேனியம் U, யுரேட்ஸ் அப்படிங்கிற பிளானட்லேருந்து பேர் எடுத்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. The symbols. While writing the symbols for an element, we should adhere to the following rules. Symbols நம்ம எழுதும் போது சில ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்.
எலமெண்ட் ஹேஸ் அ சிங்கிள் இங்கிலீஷ் சிலபிள் இட் ஷுட் பி ரிட்டன் இன் கேபிட்டல். ஒருவேளை எலமெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது அப்படின்னா அது கட்டாயமாக நம்ம கேபிட்டலில் தான் எழுதணும். ஃபார் எலமெண்ட்ஸ் ஹேவிங் டூ லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல் ஃபாலோயிங் ஸ்மால் லெட்டர். ஒருவேளை 2 எழுத்தில் வந்திருக்கு எலிமெண்ட்ஸுடைய பேர்னா கட்டாயமாக ஃபஸ்ட்டு எழுத்து கேபிட்டலில் தான் இருக்கணும், செகண்ட் எழுத்து ஸ்மாலில் தான் இருக்கணும்.